காட்டிய காட்டிய இந்த மாதிரி செய்யலாமா? இந்த மாதிரி மரமரியா தாரத்தரத்து ஏய் இந்த மாதிரி செய்யலாம் மாதிரியே இந்த மாதிரி செய்யலாம். இது மாதிரி செய்யலாமாவா? இந்த மாதிரி அவ செய்யலாமா? முட்டை ஆழம் வச்சுக்கிறோமா? முட்டை ஆழம் வச்சுக்கிறியா? பாம்பு முட்டை. அப்போ ஆமா முட்டை ஆழம் வச்சுக்கிறேன் நானு. சத்தியமா நல்ல பாம்பு நான் வளர்க்கறேன்ல, அது என்ன இது பண்ணாது. நானா போறேன் பாம்புக்கு என்ன போடுறேன்? நான் போறேன் பாம்பு வளர்க்குற நீ பாம்பு வளர்க்குற பாம்பு. முட்டை ஒன்றுச்சுமா ஒன்றுச்சா? போற நட்டுக்கு யாரு தொடப்போமோ மாட்டு சாணி கூட மனுஷன் சாணிய சேர்த்துட்டாங்களே. ஒரு 50 ரூபாய் கொடுத்து மரம் முழு வரலாம். யாரு வராங்க? அம்மா சாணி எடுத்து இப்ப பிரியா இருக்குது இல்ல இது பாத்தியாடா? சக்கால் தரத்து பொண்ணு மரமரியா தார் மரியா தெரிஞ்சு வச்சுக்கிறா தெரிஞ்சு வச்சுக்கிறாளா? பேஜ் ஆகுதுன்னா அப்படின்னா போக வேண்டியதான். இங்கே ஆவா நீதானே தார் தாரி ஆக எப்படி சாணி வச்சுக்கிறா? எப்படி சாணி பாலை சகிக்குதா? எப்படி போட்டு நீ போட்டா மொத்தையா போடுவ. அது நான் தனி தனியா ஊற்றிட்டு என்ன மொத்தையா போடுவேன்? நீ அப்படியே இல்லையா? நான் அப்படியே கீழே புளிச்சங்கிற மாதிரி போடுவேன்னு பார்த்தேன். எங்கடா கண்டுவாங்க? யார் ஒரு மாட்டு பண்ணியோட சாணி பத்திரமா எடுத்து போய் அவரு அவுத்துக்கு போறாரு. இங்க பா பாப்பா இந்த ஊர் தலைவர் உபத்தலைவர் கவுன்சிலர் வார்டு நம்பர் வருத்தப்பட வாலி அம்மா எப்ப வெளியே வருவேன் வரி மலை வீடு வைத்து காத்துன்னு இருப்பாங்க. நீ வருவன எப்ப வருவனு நீ எப்போ வருவன? அம்மா 4 மணிக்கு வெடிகாலம் வந்து அம்மா சாணி போடுற அழக பாக்கணுமே வந்து உட்காந்து நடப்பாங்க. தலைமையில முக்காடு போடுங்க. யாரு பாக்குறது சாணி போடுறது? எந்த சாணி? சாணியா? அம்மா எப்படி தெரியும்? சந்தன மாதிரி இருக்கும். தொடப்ப கட்டா கொட்டாவில கத்தா வந்தான்.
உன் பாவனையே சீரியல் ரவீந்திரா. அது அம்மா தான் அப்படிதான் கட்சி போ கம்மி நான் அம்மா எப்படி தாண்டிருக்கு சித்தாட கட்டி சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரோ மண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுண்டரி ஒருத்தி மயிலாட வந்தாளா மயிலாட வந்தாளா. அத்தாட பாத்தி எத்து போய் நின்னாளா. கைத்தாரியா சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரோ மண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒட்டி மயிலாட வந்தாளா மயிலாட வந்தாளா. போன மாதிரி சாணி போட யாரு ஏய் தெரியாதவங்க அம்மா அம்மா கத்து சொல்ல பையா அம்மா வந்து அம்மா பார்த்து கத்துக்க சொல்லு எப்படி தான தெரிஞ்சு இந்த அம்மா போகாத கேள்வியா என்ன தூக்கம் பல்ல பச்சை செங்கல் சொல்லி ஆட்டலாம் அழகு எங்க அம்மா சாணி போட்ட பாத்தீங்க நீ ரொம்ப மாட்டேன் பாட்டா பாரு எங்க அம்மா உன்ன மாதிரி 6 மாசம் சாணி போடுவாங்க ஏண்டா ஏன் சூப்பரா போட்டு சாணி போற அம்மா பார்த்து கத்துக்குங்க என்ன பார்த்து கத்துக்க சொல்றேன் அதான் உன்னை இந்த பார்த்து அம்மாவை பார்த்து கத்துக்க சொல்லு இந்த பத்தியை அம்மாவை பார்த்து பார்த்து இந்த பட்டினி பராசக்தியை பார்த்து கத்துக்க சொல்றேன் பத்தி பராசக்திய ஓ சக்தி பார்த்து ஓம் சக்தி வா, ஓம் சக்தி பத்தி பேசாத சீசர டிரைவர் அம்மா டிரைவர் எங்கடா பாக்குற இந்த பாட்டுலாம்? பொம்பளைக்கு புற மாலை போறது வீட்டுக்கார ஐப்பனுக்கு மாலை போட்டு போய் வர்றாருல்ல நீ தான் போவியா? நான் போவேன் ஓம் சக்திக்கு மாலை போறது இப்ப டிரைவர் ஆண்ட போயிட்டா டிரைவர் அம்மா டிரைவர் போட்டு ஒரு சுத்து சுத்தனா இப்ப குட்டியில சாசி விடுறான் நீ பயப்படாத பயந்துருவே நீ அப்பா இன்னும் சத்தியமாவா பாரா உனக்கு ஆமாமா 100 கொடை தண்ணி பிடிக்க நம்ம அரமணை தொட்டி
வாய் மழையா இப்படி வேகமா ஓடுற கால் சுடிக்கு போச்சு. எதுக்கு இப்படி ஓடார? இந்த மாதிரி ஓடுறா கால் என்னத்துக்கு ஆகுது? நான் மிரட்டுறேன். ஐயோ ஐயோ நீ கொஞ்சம் அப்படியே வச்சுக்கணும். மறுபடியும் கொஞ்சம் நடப்பேன். யாரும் அந்த வாயில போடக்கூடாதுங்க அம்மா. எந்த வாயில போடக்கூடாது? ஒரு அரியாத பொண்ணு எப்படி நடக்கும்? எப்படி நடக்கணும்? அரியாத பொண்ணு எப்படி நடத்துவாங்க? ஆமா பக்கத்து தண்ணி எடுத்தனா சும்மா அப்படியே தண்ணி ஒரு குடிக்க செஞ்சாது. அதான் அதை காட்டி எதை காட்டிக்கணும்? பாத்தியா குழந்தை எடுத்தாங்க பாரு, அது வேகமா தயிர் விட்டுடும். பரவாயில்லையே, எங்களுக்கு ஆபரேஷன் பண்றாங்க. இத மாதிரி நடந்து வந்தா ஏவோ ஓட கட்சி மாவா இப்படி பார்த்து ராட் சுத்துக்கு போறியா? இந்த ராட் சுத்துறதுலயே ஓடலாம் வண்டியில. வண்டியில வந்து உட்காந்து பண்ணுவான். இது மாதிரி உன்னை சுத்தி மொத்த ஒருத்தன் வந்தா அது மாதிரி அதை சுத்தி மொத்த வர மாட்டேப்பான். அது கூட வந்து கட்டி போன சும்மா விடுவான். அவங்க கேட்க மாட்டாங்க, உன்னை ஈசிப்பான். ஈத்தாங்கன்னா போ எங்க ஈத்தாங்கண்ணா போ. அது என்ன நீதான் சொன்ன நினைச்சேன். இப்ப எல்லாருமே கண்ணு ஊட்டி ஓடி போனா மாத்தி சேர்த்து சரி நான் அடி மாறிய தாய 5 நிமிஷத்துல 100 குடம் தண்ணியா மோட்டர் போட்டா கூட 10 நிமிஷத்துக்கு மேல ஆகும். 100 குடம் தண்ணி ஏன் நீ செய்யா? ஏன் நீ செய்ய? ஓ அந்த தீனி எப்படி முட்டை கோழி தான் சூத்து வலிக்கும். இந்த சும்மா என்ன வலிக்கிறீங்க? கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு இல்லைன்னா கூட்டி பக்கத்துல உட்கார வச்சுக்கா. போ உட்காந்து கூட யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. முடியுமாங்க? அந்த பாய் சொல்றா 100 குடம் தண்ணி எடுக்க சொல்லி கிட்ட இருந்து வேலை வாங்குடான்னு சொல்றா. அந்த பாய் தான் மனசாட்சி இல்ல சொல்றான்னா அதுக்கு தகுந்த மாதிரி தாலி அடிக்க நின்று கிடக்குறேன். தண்ணி கேட்க கூடாது. தண்ணி காமிச்சாதான் அவன் பொக்கிட்டு குத்துறாங்க. அவன் குத்த போல போய் குட்ட உள்ள தலை விதிமா. உன் தலை விதி யாரால என்னமா பண்ண முடியும்? சாமி நீதான் செய்யணும். பிறந்த பொறுப்பு அப்படி ஆயிடுச்சம்மா.